செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th அக்கௌண்டன்சி ஒரு வேளை லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க, ப்ரெசன்டேஷனில் எப்படி பண்ணீங்க, அப்புறம் கிரேஸ் மார்க் கொஸ்டின் வந்துச்சா இல்லையா, அப்படி தான் வந்துச்சுன்னா அந்த கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் நம்பரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லி ஆஃபீஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு வேளை ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு, 11th முடிஞ்சிச்சு, இன்னும் 12th ஒரு வருஷம் இருக்குது. யார் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூல் பெரிய ஊர் பெரிய மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் எந்த ஸ்கூலில் வைக்கிறாங்கன்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன்சர் கே பார்த்தலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்கப்போ அந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு ஆன்சர் கீ அப்லோட் பண்ண போகிறேன். அண்டு பேப்பர் வேலேஷனுக்கான அப்டேட் சர்வீஸ் அப்டேட் வந்துருச்சுப்பா. எப்போ திருத்தி எப்போ முடிக்க போகிறாங்க, எப்படி திருத்த போகிறாங்கன்னு சொல்லி அப்டேட் வந்துருச்சு. அந்த அப்டேட் உங்களுக்கு நாளைக்கு மதியானம் கொடுத்துருவேன். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா மறந்தாதீங்க, பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பண்ண சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th அக்கௌண்டன்சி எக்ஸாம் எல்லோரும் எப்படி எழுதுனீங்க? ஈஸியாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா, எல்லாமே அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்லையா? 1 மார்க்கில் அவுட் ஆஃப் 20ல் எத்தனை புக் பேக் கேட்டாங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக 2 மார்க்கில் வந்துட்டிங்கன்னா 10 2 மார்க்கா 7 கேட்டிருப்பாங்க. 7 எழுதுனீங்க. அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரி எப்படி கேட்டாங்க? தியரி கேட்டாங்களா இல்லை சம்ஸ் கேட்டாங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் சம்ஸ் கேட்டால் உங்களுக்கு ஈஸி, தியரி கேட்டால் கஷ்டம். பட் மற்ற சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா தியரி கேட்டால் ஈஸி, சம்ஸ் கேட்டால் கஷ்டம். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் அந்த மாதிரி. ஸோ மாற்றி மாற்றி வரும். அக்கௌண்டன்சி எப்படி எழுதுனீங்க? கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. ஜேர்னல், லெஜர், சப்ஸ்டடி புக்ஸு, ட்ரையல் பேலன்ஸு கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கேட்டாங்க? ஈஸியாக இருந்து ரஃபாக இருந்துச்சா? 2 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க? அப்புறம் 3 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க? அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்லையா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ் போயிருந்தீங்கன்னா எதிராக சாய்ஸ் தான். 7 5 மார்க்ஸ், ஒன்று A எழுதணும் இல்லை B எழுதணும். ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் 7 on 5 மார்க்ஸ் எழுதிருப்பீங்க. 35 மார்க் அங்கே லட்டாட்ட வந்துடுது. ஸோ அவுட் ஆஃப் 90க்கு எத்தனை மார்க் நீங்கள் எடுப்பீங்க, அதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது இந்த லீவில்? ஏன்னா பார்த்தீங்கன்னா 12th போக போகிறீங்க. ஸோ 12th போக போகிறீங்க. விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட்பா. ஹையர் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட் இது. ஸ்கூல் லைஃப்லேயே கடைசி வருஷம் கண்டிப்பாக ஒரு மெமரபிள் இயராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஸோ நல்லபடியாக படிங்க 12th. ஸோ யார் எந்த ஸ்கூலுக்குலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூல் பேரை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் பேர் ஊர் பேர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம அன்பில் மகேஷ் போய் வச்சு இதுக்கு ஒரு நியூஸ் ஆஃபீஸில் ஒரு நியூஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ விடுமுறை நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி நிறையா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வச்சுட்டு தான் இருப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்டே சைன் வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி நான் ஸ்கூல் வைக்கிறோம் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி பேரண்ட்ஸே சைன் வாங்கிட்டாங்கன்னா சப்போஸ் ரைட் யாராக வந்தால் கூட பேரண்ட்ஸை சைன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி காட்டி அவ்வளோதான் அமுச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா? பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டீச்சர்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. 100ல் 1% பேரண்ட்ஸ் சொன்னால் இந்த ஸ்கூல் டைம்லேயும் லீவ் வைக்கிறீங்க, இந்த ஸ்கூல் டைம்லேயும் எதுக்கு லீவ் விடாமல் ஸ்கூல் வைக்கிறீங்க, லீவ் டைம்லையும் மாற்றி சொல்கிற பாருங்க. ஸ்கூல் டைமிங்கில் பார்த்தீங்க இந்த லீவ் டைமில் ஏன் நீங்கள் ஸ்கூல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க. கேட்டு நானும் என் பையனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீ ஸ்கூல் போனால் மட்டும் போதும்னு சொல்லி சைனை போட்டு அனுப்பி விட்ருவாங்க. நீ போய் தொழலாம் அப்படின்ட்டு, படித்தா மட்டும் போதும், படிக்கிறீங்களா காசு எவ்வளோ கட்டுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் முக்கியமான ரீசன்ப்பா. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிறீங்க, காசு கொடுத்து படிக்கிறீங்க. ஸோ அதனால் அப்படி வைக்க தான் செய்வாங்க. அவங்க ஸ்கூல் பேர் டாப்பில் வரணும், ஸோ ரிசல்ட்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஓகேப்பா, எனிவேஸ்ப்பா, விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட்பா. ஸோ 12th போகிறீங்க, நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சருக்கு வாட்ஸ்அப் சேனல் வந்துடும். அந்த பேப்பர் வேலேஷன் அப்டேட்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.